ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றி. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. உம்முடைய வல்லமை இந்த நாளில் வெளிப்படும்படியாக அப்பா உம்முடைய மகிமையின் அபிஷேகம், மகிமையின் வெளிச்சம் இந்த ஆண்டவரே நன்றி ராஜா. சபையை நிரப்பும்படியாக, வந்திருக்கிறவர்களை நிரப்பும்படியாக, எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் தேவனே நன்றி ஜீவ பலியாக உங்களுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக ஆண்டவரே நீர் ஏறெடுக்க சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அதையே நீர் ஆராதனையாக நினைக்கிறீரே ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த சபையில் எங்கள் மேல் நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா தேவனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தேவனே நன்றி 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 ராஜா. அவரவர்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆவியை ஆத்மாவை சரீரத்தை ஆண்டவரே அப்பா தேவனே உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொரு அவயவங்களையும் நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாக ஆண்டவரே நீர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா தேவனே நீர் அங்கீகரித்து அதற்கு வேண்டிய மகிமைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிறீர். அதற்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். எங்களுடைய சரீரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆலயம் ஐயா. தேவனே அந்த ஆலயத்தை எப்படி வைத்து கொள்ளணும் ஆண்டவரே, அந்தந்த நாள் என்னென்ன விதமான சூழ்நிலைகள் கடந்து வரும் அதிலிருந்து ஆண்டவரே அப்பா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை எவ்வளோ கவனமாய் நாங்கள் காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளின் வல்லமைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த சபையில் ஒவ்வொரு நாளும் இறங்கட்டும். வருகிற ஜனங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீங்கள் அற்புதத்தை செய்வீராக. இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சபையாரையும் ஆண்டவரே சபைக்குண்டான எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நல்ல நிலத்தில் ஆண்டவரே அப்பா விதைக்கப்படுகிற விதையாக அது வளரட்டும் அப்பா. நல்ல பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் பேசுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ரோமர் 3 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமேன். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இரத்தம் சாதாரணமானது அல்ல. அந்த இரத்தத்தினுடைய வல்லமைகள்லாம் நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இரத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அபிஷேகம், அந்த இரத்தத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது மனுஷனுடையது அல்ல. மனுஷகுமாரனாக வந்த தேவகுமாரனுடைய இரத்தம் அது. பரலோகத்தில் வாசமாயிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது இல்லையா? இன்னைக்கு இயேசு செய்த காரியங்களை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியத்தை செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் இயேசுவின் இரத்தத்தை போல ஒரு மனுஷன் தன்னுடைய இரத்தத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஒன்னே ஒன்று இயேசுவுக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதனால தான் அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு அபிஷேகம், அவ்வளவு அந்த இரத்தத்தினுடைய பவர். ஏன்னா எது வேணாலும் செய்யலாம். மரித்து போனவங்கள உயிரோடு எழுப்புறாங்க. என்னென்னவோ ஒரு ஊழியக்காரனை கொண்டு, ஒரு தெய்வ மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்கிறாரு. இங்கெல்லாம் கம்மி. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மிராக்கல் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மிராக்கலை மனுஷன் செய்யலாம். ஏன் இரத்த சாட்சியாக கூட மறிக்கலாம். ஆனால் அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை வேறு எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி போகிறவங்களுக்கு மற்றதெல்லாம் கடைசியில் ராஜ்யத்துக்கு போய் சேர்றாங்க. ஆனால் அந்த ரத்தம்ன்றது அவருக்கு மாத்திரம் முன்குறிக்கப்பட்டது. ஏன்? அவர் பரிசுத்தமாய்
கர்ப்பம் தரித்தார். பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்தார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், நீ கர்ப்பவதியாவாய். வார்த்தை வந்துச்சுல்ல மரியாளுக்கு. பரிசுத்த ஆவி, வித்தே பரிசுத்த ஆவிதான், சீடே பரிசுத்த ஆவிதான். அதிலிருந்து புறப்பட்டு வந்தது தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரத்தம் சாதாரணமாக நம்ம பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம்ன்ட்டு சிம்பிளாக சில காரியங்களை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை, மகத்துவம், ரத்தத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு வித்தியாசமான பவர், எதுலேயுமே கிடைக்காத ஒரு பவர் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ பரிசுத்த ஆவி ஒரு வித்து உருவானது. எங்கே? மரியாளினுடைய கருவில், வயிற்றில் ஒரு கரு உருவாச்சு. அதுவே பரிசுத்த ஆவி தான். அந்த பரிசுத்த ஆவி பாருங்க, இப்போது ஒரு லேடிஸ்க்கெல்லாம் கரு உண்டாகி அது சில நேரங்களில் அபார்ஷன் ஆகும்போது அது எப்படி வெளிப்படுது? பிளட்டாக தான் வெளிப்படுது. அப்போ அந்த பிளட்டு தான் ஒரு சீடுங்கிறது ஒரு வித்துங்கிறது ஒரு பிளட்டு. அப்போது அந்த பரிசுத்த ஆவி, பிதாவினிடத்திலிருந்த பரிசுத்த ஆவி, அது அப்போவே ரத்தத்துக்கு அடையாளமாக இருந்திருக்குது. அந்த ரத்தம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மரியாளின் வயிற்றில் வந்தபோது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. எப்படி வளர்ந்துச்சு? ஒவ்வொரு அவயவங்கள் உருவாச்சு, வார்த்தையாய் வளர்ந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும்படியாக அந்த வார்த்தை உலகத்துக்கு வந்துச்சு. 30 வருஷங்கள் பொறுத்து 3 வருஷம் ஊழியத்தை முடித்து கடைசியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் போது தான் நமக்கு அந்த வார்த்தையாய் வந்த இயேசுவினுடைய ரத்தம் தெரியும். அது வரைக்கும் இது மறைக்கப்பட்டிருக்குது. அவர் ரத்தம் சிந்தின பிறகு தான் தெரியும், அந்த ரத்தம் வெளிப்பட்ட பிறகு தான் தெரியும். அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே பிதா என்ன செய்தாரு? ஏற்படுத்தினார். இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் லேவியராகமத்தில். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனே அங்கே எதில் இருந்துச்சாமா? அவருக்குள் ஓடின அந்த ரத்தத்தில் தான். அந்த ரத்தத்தில் தான் அந்த ஜீவன் இருந்தது. அப்போது அந்த ஜீவன் தான் வார்த்தைக்குள்ளார புறப்பட்டு வந்தது. அப்போ வார்த்தை, ரத்தம், பரிசுத்த ஆவி, தேவனுடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றிலும் இருக்கிற ஜீவன். இந்த ஜீவன் நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்தாரு? அனுப்புனாரு. அந்த ஜீவனுள்ள ரத்தத்தினால நம்மை கழுவும் போது தான் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு எழுப்பப்படுகிறவர்களாகவும் நம்ம மாறினோம். அப்படி தானே? அந்த ரத்தம் நம்மை கழுவன போது, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட போது, அவரோடு கூட உயிர்த்தெழுந்த சாயல்ல நாமும் மறுபடியும் பிறந்தவர்களாக உயிர்த்தெழப்பட்டோம். அப்போ அந்த ஜீவன் உள்ள போய், ஒரு மனுஷனுக்குள்ளார ஜீவன் உள்ள அந்த ரத்தம் உள்ள போய், அந்த ரத்தம் சிந்தினதுனால அந்த பாவ மன்னிப்பை பெற்று, நம்ம ஆதி காலத்தில் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்திருந்த அந்த பாவத்தை, அந்த ரத்தத்தில் கலந்ததுனால ஒரு மனுஷன் மரித்து போயிட்டான் ஆவியில். அந்த ஆவியை உயிர்ப்பிக்க வைக்கிற ரத்தம், அதை விசுவாசத்தினால உள்ள போச்சு. நம்ம ரத்தத்தை வாங்கி யாரும் உள்ள குடிக்கல, விசுவாசத்தினால உள்ள போச்சு. ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரே என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் உள்ள போன, நமக்குள்ளார போன, சிந்தையில் போன ரத்தம், அதை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட போது அந்த விசுவாசமானது உள்ள போய் மரித்து போயிருந்த நம்ம சரீரத்தை மறுபடியும் பிறக்க வைத்து உயிருள்ள ஒரு சரீரமாக, ஜீவனுள்ள சரீரமாக, ஜீவனுள்ள ஆத்துமாவாக நாம் மாற்றப்பட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, ரோமர் 4:5 வாசிங்களேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், அப்படின்னா அந்த அளவுக்கு கிரியையே இல்லாட்டி கூட, இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது ஒருவன் கிரியையே செய்யாட்டியும் கூட அந்த ஆழமான விசுவாசம், அதுக்கு தான் அந்த கடுகளவு விசுவாசம் உனக்கு இருக்கும்போது நீ மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது போகும்னு சொல்கிற விசுவாசம் இதுதான். அப்போ அந்த ஆழமான விசுவாசத்தை யார் மேலே வைக்கணுமா?
பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில். யார் அது? இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் நீதிமானாக்க ஒரு பாவியை மாற்றுகிறார்? தன்னுடைய ரத்தத்தினால் தான் அவர் மாற்றுகிறார். ஏன் அந்த ரத்தம் சிந்தாம இருந்தா அப்போ 33 வயசுக்குள்ளார அவர் நிறைய வார்த்தையிலே ஒவ்வொரு பாவியும் நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்க முடியுமே. வார்த்தை ஒரு பக்கம், ரத்தம் ஒரு பக்கம். வார்த்தை அனுப்பப்படுகிறது, ரத்தம் கிரியை செய்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும், அவன் நீதிமானாக மாற்றப்படுவான். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல 25 வாசிக்கும் போது பாருங்க, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் யாரு? நீதிமான்கள். அப்ப இயேசு என்று சொல்லும் போதே வார்த்தை, அதோடு இணைக்கப்பட்டது ரத்தம். அப்ப நான் நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதேன் தோட்டத்துல ஆதாமை உருவாக்கிட்டாரு. எப்படி? மண்ணுனால வச்சு தான் உருவாக்கிட்டாரு. எப்படி? மண்ணுனால வச்சு ஒரு வடிவமாக ஷேப்பாக ஒரு மனுஷன் மாதிரியே பண்ணிட்டாரு. ஜீவ ஆத்மாவை ஊதுனாரு. அவன் என்ன செய்துட்டான்? மனுஷனா வந்துட்டான். ரத்தம் எப்படி வந்திருக்கும்? ஷேப் தானே பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு அவயவங்களா ஷேப் பண்ணி அழகாக உருவாக்கி வச்சிருப்பாரு. அந்த ஜீவ சுவாசம் ஊதும் போதே அந்த சுவாசமே அவனுக்குள்ளார ரத்தமாக உள்ளே போயிருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்படி ரத்தம் வந்திருக்கும்? சரீரத்துக்குள்ளார எப்படி ரத்தம் வந்திருக்கும்? ஒரு மண்ணை எடுத்து நம்மளே ஒரு ஷேப் பண்ணுறோம். ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுள்ள கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து களிமண் எடுத்து குயவனெல்லாம் வரைகிறான். அதில் ஏதாவது உள்ள தண்ணி இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அந்த ரத்தம் எப்படி உருவாயிருக்கும்? ஒவ்வொரு அவயவங்கள் உருவாக்கப்பட்டது. புத்தகத்தில் எழுதியிருந்தது போல அவயவங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார் நமக்கெல்லாம். ஆனால் அங்கே ஏதேன் தோட்டத்தில் அவர் அப்படியே மண்ணை எடுத்து அப்படியே அழகாக ஒரு மனுஷனை உருவாக்கி அப்படியே பொம்மை மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. நான் அதை அப்படியே தியானிச்சுட்டு இருந்தேன். ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அவருக்குள்ளிருந்து மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. ஆண்டவர் மாம்சமாக அந்த உலகத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்க. இப்போ நம்ம இந்த காலத்துக்கு தியானிக்கலாம். அப்போது அந்த ரத்தத்தினுடைய அந்த சுவாசம், ஜீவனுள்ள சுவாசம், ஒருவேளை அந்த நாட்களில் ஊதும்போது ரத்தமாய் உள்ள வந்திருக்கலாம். நமக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை ரத்தத்தை பற்றி தான் நமக்கு தெரியும். அந்த நாட்களில் விசுவாசத்தினால ஆபிரகாம் நீதிமானாக மாறினார். அதே ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க 18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அப்ப அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல. ஆனா இவர் எப்படி விசுவாசிக்கிறாரு? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வார்த்தை அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். அந்த இடத்துல ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுவதற்கு, நம்புவதற்கு சூழ்நிலையே இல்லாத நிலையில் அவர் விசுவாசித்து, விசுவாசத்திலே பலவீனமாக இருக்க முடியாத அந்த ஸ்டேஜுக்குள்ளார வந்து ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் உள்ளத்துல எண்ணாதிருந்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில. அன்னைக்கு ரத்தம் கிடையாது, ஆனா இன்னைக்கு நமக்கு வார்த்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருடைய ரத்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ எப்படி ஆபிரகாமை காட்டிலும் அந்த விசுவாசம் நமக்கு பலப்படணும். அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். அன்னைக்கு ரத்தத்தை பார்க்கல, ஆபிரகாம் பார்க்கல, ஆனால் எல்லாமே ஒரு உடன்படிக்கையாக முன்கூட்டியே நடந்துருச்சு. ஒவ்வொரு காரியமும் ஏதேன் தோட்டத்திலேயே அந்த ரத்த உடன்படிக்கை நடந்துருச்சு. அவங்களுடைய சுயம், அதாவது மகிமை மறைஞ்சு போயிடுச்சு. பாவம் செய்த உடனே, அந்த இச்சித்த உடனே, அந்த பொருளை பார்த்து, பழத்தை பார்த்து இச்சித்த உடனே என்னென்னவோ நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளார. அதை பார்த்து அழகா இருக்கு, அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்கள்னால தான் முதல் காரியங்கள் நடக்குது, அந்த கண்ணுனால தான் முதல் பாவமே வருது. அதான் உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுக்க வெளிச்சமாக இருக்கும். அந்த கண்ணு பார்த்த உடனே அந்த பழம் அழகாக இருந்திருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்குள்ளார ஒரு இச்சை வந்துருச்சு, இதை எப்படியாவது
அதை சாப்பிட்றணும். அப்போ பார்வைக்கு அழகாக இருந்திருக்குது, அது புசிப்புக்கு ஏற்றதாக இருந்திருக்குது. எல்லாமே இவளுக்குள்ளார அப்படியே கற்பனை வந்துருச்சு. அந்த பழத்தை பார்த்தோன்னே தனக்கு வேணும்னு சொன்ன உடனேயே அது என்ன ஆயிடுச்சு? ஏன் அது ஆண்டவர் வராருல்ல, பகலில் குளிர்ச்சியான வெயிலில் வரும்போது அவர்கிட்டே, அவர் தானே எஜமான், அவர்கிட்டே கேட்டு அதை வாங்கியிருக்கலாம்ல. இவ திருடின மாதிரி தானே ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அந்த தோட்டத்தில் உலாவுறாரு, அந்த தோட்டத்துக்கு எஜமானன் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த நாட்களில் கர்த்தர் இல்லையா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு இப்போ வந்துருச்சு. அப்போ அந்த நாட்களில் பிதாவாகிய தேவன் உலாவி கொண்டிருந்த வேலை அந்த நேரத்தில் வருவார், இன்னைக்கு வரப்போறாரு. அப்போ அவளுக்கு என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டு? பிசாசினுடைய தந்திரம், கண்களை பயன்படுத்தினா, மைண்டை, சிந்தையை பயன்படுத்தினா எப்படியாவது. இது ரொம்ப அழகாக இருக்குது. கற்பனை, இன்னைக்கு சிந்தையில் எத்தனை பேர் எவ்வளோ கற்பனைக்குள்ளார போயிட்டுருக்குறோம், எத்தனை கற்பனைகள். கொஞ்ச நேரம் நைட்டு தூக்கம் வராமல் இருந்தால் எவ்வளோ எண்ணங்கள் உள்ளே ஓடிட்டு இருக்குது. ஓடுதா ஓடலையா? அவ்வளோ ஸ்பீடாக போகும். அது நம்ம அமைதியாகவே இருக்க முடியாது. தூக்கம் வரலன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. அத்தனை எண்ணங்கள், அவ்வளோ தாட்ஸ் நமக்கு சம்மந்தமே இல்லாத போய்கிட்டே இருக்கும். அப்போது அவளுக்குள்ளார அந்த எண்ணங்கள் ஓடிருச்சு. இது இவ்வளோ அழகாக இருக்குதே, இதை புசிச்சா நல்லா இருக்குமே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே, எல்லாமே நினச்சி அவள் என்ன செஞ்சிட்டா, அதை பறிச்சிட்டா. அதுக்கு இடையில தான் சாத்தானுக்கும் அவளுக்கும் ஒரு உரையாடல் வருது. அவள் சாப்பிட்டுட்டா, ஆதாமுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அது சாப்பிட்ட பழம் ரத்தத்தில் கலந்து டைஜஷன் ஆகி ரத்தத்தில் கலந்து உள்ளே அப்படியே மிங்கிள் ஆயிடுச்சு. ரத்தத்தில் கலந்த உடனே மறுபடியும் பிரிக்க முடியாது இல்லையா? வயிற்றிலேயே இருந்தால் கூட அது எப்படியோ வெளியே வந்துடும். ஏதோ ஒரு விதத்தில் அது டைஜஷன் ஆகாமல் வெளியே வந்துடும். இது நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகி உள்ளேயும் போயிடுச்சு. அப்போ உள்ளே போன உடனே அவளுடைய ரத்தம், 2 பேருடைய ரத்தம் பாவத்தின் ரத்தமாய் மாறிடுச்சு. பாவக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே மகிமை, அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த விதமான உடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணு எப்படி இருந்துச்சுன்னா, பாவ கண்ணு கிடையாது, சரீரத்தை பார்க்குற கண்ணு கிடையாது, மகிமையை பார்க்குற கண்ணு, அது ஆவிக்குரிய கண்ணு. அப்போ வெறும் மகிமை தான், சரீரம் முழுக்க மகிமை தான் இருந்துச்சு. ஆண்டவரை பார்க்குறது தன்னுடைய சரீரம் சரீரம்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மகிமை மூடி இருந்தது. ஆனால் இந்த கனியை சுவைத்த உடனே அது என்னாச்சு, அந்த சரீரத்தினுடைய கண்ணு திறந்த உடனே, பாவக்கண்ணு திறந்த உடனே என்ன நடந்துச்சு, தன்னுடைய மாம்சம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மாம்சத்தை மூடுவதற்கு வழி இல்லை. அதனால ஆண்டவர் இப்போ வந்துருவாரே, நான் இப்படி நிர்வாணமாக இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். அது வரைக்கும் அந்த யோசனையெல்லாம் இல்லை, பூமிக்குரிய யோசனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பரலோக யோசனை. ஆண்டவர் வருவார், பேசுவார், உரையாடுவான், அந்த கான்வர்சேஷன், அப்படியே அந்த சஞ்சரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தவங்க. அந்த கண்ணில் வழியாக அந்த பாவம் போன உடனே, அந்த கண்ணுக்கு போன பாவம் வாய்க்கு போச்சு இல்லையா, வாய்க்கு போன பாவம் ரத்தத்தில் கலந்துருச்சு. அது போன உடனே அவங்க என்ன செய்தாங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வராரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய், பதட்டத்தோடு வராரு, பரிதவிப்போடு வராரு, ஏக்கத்தோடு வராரு. ஐயோ, நான் உண்டாக்குன 2 பிள்ளைகளை காணமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பதட்டத்தோடு பேசுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி நான் இருக்கிறேன், இந்த இதில் நான் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்கும்போது வரிசையாக 3 பேர் அங்கே குற்றம் சுமத்துறாங்க, ஒருத்தர் குற்றம் சுமத்துறாங்க. அப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த சுயம் வெளிப்பட்ட நேரத்தில் அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், மாம்சத்தை மூடணும் இல்லையா, மறைக்கணும் இல்லையா, அதுக்கே அங்கே என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்கிடா ஏதோ ஒன்று இருந்ததை தோளுடைய என்ன செய்தாரு, ஏதோ ஒரு தோளுடைய, மிருகத்தின் தோளுடைய அவர் ரத்தத்தோட, இப்போ பாருங்க, உடனே தோலை பிச்சு ஒருத்தருக்கு அப்படியே மாம்சத்தை அப்படியே மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தம் ஒட்டி இருக்குமா, ஒட்டி இருக்காதா? அது பல நாள் காய வச்சுருந்தார் ஆண்டவர். ஒரு நாள் இப்படி சாப்பிடுவான், ஒரு நாள் நான் தேடுவேன், அப்படியெல்லாம் இல்லை, ஸ்பாட்டில் அந்த காரியம் நடக்குது. அப்போவே ரத்தம், அன்னைக்கு அங்கே அடிக்கப்பட்டு அங்கு வந்த ரத்தம் தான் முடிவில் நம்மளை ரட்சிக்க கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம். இயேசு கிறிஸ்துவே சிந்தினார். அதனால தான் அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, ரத்தத்தின் மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறோம். அந்த ரத்தத்தினுடைய அந்த அபிஷேகம் நம்ம மேலே எப்பொழுதுமே இறங்கணும். அந்த ரத்தத்தினால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரத்தத்தினுடைய வல்லமை ஒரு வீட்டுக்குள்ளார் இருக்கும்போது, ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், நரகத்தின் சக்திகள் அழிக்கப்படுதான். அதை அறிக்கை பண்ணும்போது நரகத்தின் சக்திகள் அழிக்கப்படுதான். வீட்லேயோ இல்லை வேற எங்கேயோ, நம்ம வண்டியில் போகும்போதோ, அல்லது இங்கே இந்த இடத்துல அறிக்கை பண்ணுறோமோ, இதோ எங்கே இருந்தாலும் சரி, அதை அறிக்கை பண்ண பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு
ஆயுதம் என்ன? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். அவன் வார்த்தைக்கு கூட அப்படி பயப்படலை. என்ன செய்தான்? ஆண்டவரே வார்த்தையினாலேயே சோதிச்சுட்டு வந்துட்டான். அப்படிதானே? ஆனால் பயப்படுறது ரத்தத்துக்கு. ஐயோ அந்த ரத்தத்தை மட்டும் சொல்லாதேன்னு சொல்லுவான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டாரு. அப்போ அந்த ரத்தம் எங்க உச்சரிக்கப்படுகிறதோ அந்த ரத்தம் உச்சரிக்கப்படுகிற இடத்துல பாதாளத்தின் சக்திகள் அழிக்கப்படுகிறது, நரகத்தின் சக்திகள் அழிக்கப்படுகிறது, அந்தகார சக்திகள் அழிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் அதை கேட்கும்போது, ஒரு மனுஷன் அதை வாசிக்கும் போது, ஒருத்தர் அதை விசுவாசத்தோடு, சும்மா அல்ல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது அந்த மகா பெரிய சக்திகள் எல்லாம், அதாவது சாத்தானினுடைய கிரியைகள், அவனுடைய ஆளுகைகள் எல்லாம் அங்கு அழிக்கப்பட்டு இருளின் கிரியைகள் வெளிச்சமாக மாறுகிறது. புரியுதுங்களா? அப்போ ரத்தத்தினுடைய அபிஷேகம் நமக்கு எப்பொழுதுமே தேவை. ரத்தத்தின் மேல் அந்த விசுவாசம் எப்பொழுதுமே தேவை. மாம்சத்தின் உயிர் நமக்கே அந்த ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உயிருக்கு ஆபத்து. அப்படிதானே? அந்த ரத்தம் இல்லை, சர்க்குலேஷன் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. அப்போ அந்த ரத்தம் தான் மெயின், எல்லா அவயவங்களையும் இயக்குவதற்கு அந்த ரத்தம். அப்போ ஆண்டவர் சிந்தின ரத்தம் ஆத்துமாவுக்கு ஜீவனா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால அவர் ஆத்துமாவை புதுப்பித்தார். மரித்து போய் எங்கேயோ கடந்த, காணியாட்சிக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டு மாசற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டு, இரத்தத்தினால் மீட்டு கொண்டு, இரத்தத்தினால் நீதிமான். புரியுதுங்களா? அப்போ யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். அதான் நேற்று நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், கேட்டிங்களான்னு தெரியல. மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாரு? ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தாரு. அந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் அப்படியே வாசிச்சுட்டே இருக்கிறேங்க. இங்கே வந்து மெசேஜ் எடுக்கும்போது அதில் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு புதுப்பிக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அப்படியே வாசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போ ஊழியம், அவர் என்ன விதமான ஊழியத்தை செய்ய வந்தார்? அது எனக்குள்ளார ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஏகப்பட்ட அற்புதங்கள் பார்க்குறோம், மலை பிரசங்கங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் வார்த்தையால் ஜனங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணினார், இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய அற்புதங்கள் செய்தார். சமாரிய ஸ்திரீக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த ஒரு நகரத்தையே, ஜனங்களையே தன்னிடத்தில் கொண்டு வர வச்சார். நிறைய காரியங்கள் அந்த 4 சாப்டரில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் செய்ததை, அவர் சொன்னதை நினைப்பூட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதுக்கப்புறம் பேதுரு மூலமாக, பவுல் மூலமாக, அந்த சீஷர்கள் மூலமாக ஏராளமான ஊழியங்கள் அங்கு நடந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மெயினாக அனுப்பின நோக்கம், நேற்றைய தினம் எனக்கு அது ஒரு வெளிப்பட்டுச்சு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பலி செலுத்தப்பட்டு அந்த ரத்தம் இந்த உலகத்துக்கு வரணும், அந்த ரத்தம் இந்த ரட்சிப்பை கொடுக்கணும். அவர் எதிர்பார்த்த ஊழியம் அதுதான். அதுக்காக தான் அவர் காத்திருந்தார். இது வந்து இந்த ஊழியம், இயேசு கிறிஸ்து செய்த எல்லா ஊழியமும் நமக்குள்ளார ஒரு விசுவாசத்தை தூண்டியது, நமக்குள்ளார ஒரு பலன் கிடைத்தது. நான் ஹீலிங் ஆயிட்டேன், நான் அவர் பின்னாடியே போயிடுவேன், எல்லாமே ஓகே. ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக அவர் செய்த அத்தனை ஊழியங்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் விசுவாசம், ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன் கிடைச்சிது. ஒவ்வொருவருக்கும் அந்த நேரங்களில் எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைத்திருக்கலாம், எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரமிப்பாய் ஆச்சரியமாய் பார்த்துருக்கலாம். ஆனால் பிதா எதிர்பார்த்த மெயினான ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியம் காத்துட்டே இருந்தார். கடைசி நிமிஷத்தில் தான் அந்த ஊழியம் நிறைவேறியது. ஏன்னா அவர் என்ன சொன்னார்? பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்ன தகப்பன். பிதாவின் சித்தம், மெயினான சித்தம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அவர் ரத்தம் சிந்தணும், அவர் அடிக்கப்படணும், தேவனுடைய அந்த சித்தத்தை இவர் நிறைவேற்றி ராஜ்யத்துக்கு வரணும், ஆவியை விடணும். அப்போ திரைச்சிலை 2ஆக கிளியணும், கிருபாசன தண்டையில் நம்ம கொண்டு வரப்படணும். இதுதான் மெயினான ஊழியம், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மெயினான ஊழியம். அவர் அந்த ரத்தம் சிந்துற வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்தார். அப்படிதானே? 30 வயசு வரைக்கும் அவர் செய்த ஊழியம். விசுவாசம் நமக்குள்ளார பலப்பட, எல்லா விசுவாசத்துக்கும் மேலாக கடைசியில் சிந்தின அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால நாம் பலப்பட ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த ரத்தம் இல்லைன்னு நினச்சி பாருங்க. அந்த ரத்தத்தினுடைய, இப்போ எதுக்கு எடுத்தாலும் ரத்தம் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ரத்த கோட்டைக்குள்ளார மூடுறோம், ரத்தத்துக்குள்ளார ஒவ்வொரு நாளும் சபையை மறைக்கிறோம், பிள்ளைகளை மறைக்கிறோம், குடும்பத்தை மறைக்கிறோம். எங்கு போனாலும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை நாங்கள் சுமந்து போகிறோம்னு சொல்கிறோம். இதே ரத்தத்தை வச்சு தான் இயேசு பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போது நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் அந்த நாட்களில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் இன்றைக்கி யாருமே இருக்க முடியாது, இந்த நாட்களில் இருக்க முடியாது. அவர் மன்னிக்கிறவர். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அவர் சுமந்துட்டாரு. நமக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோன்னு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு வார்த்தைகள், அப்புறம் எதுக்கு ஆலோசனைகள்? பாவத்தோடு ஒரு மனுஷன் போக முடியாது. பாவத்தை எல்லாம் முறிச்சிட்டார். ஒரு காலகட்டம் வந்துச்சு, பாவத்தை முறித்து முற்பிதாக்களின் பாவங்கள் எல்லாமே முறிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்பா பிதாவை என்று அழைக்கிற உரிமையை பெற்ற பிறகு சில பாவங்கள் நம்மளை அணுக அந்த பாவங்களை என்ன செய்யணும்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் உள்ள இல்லைன்னா அந்த பாவமே நமக்கு தெரியாது. இப்போ நான் காலையில் எழும்பி டெய்லி என்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிற பாவத்தை ஏதாவது செய்திருந்தேன்னா அறிக்கைட்டு தான் நான் வரேன். என்னுடைய சரீரத்தை தேவ சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டு தான் வரேன். ஏன்னா இப்போ எனக்கு பாவமே இல்லை நான் சொல்ல முடியாது. என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. வீடு கூட்டுறோம், அடுத்த நாள் காலையில் கூட்டாமல் இருக்கிறோமா? நமக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப சுத்தப்படுத்தி எல்லாமே நீட் பண்ணி எல்லாமே அவங்க முடித்து கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம போய் குடியேறின பிறகு குப்பை இருக்குமா இருக்காதா? அதை அன்னன்னைக்கு தூக்கி போடணும். அதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு 1 யோவான் 1:7 படி அந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு தேவனை துதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி அவர் சமூகத்தில் ஆவியில் நிரம்பி அவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து நம்ம ஜெபித்து முடிக்கணும். பாவத்தோடு எதுவுமே செய்ய முடியாது. பெரிய பாவத்தை நான் சொல்ல வரல. அன்னன்னைக்கு ஏதாவது தூசியாக இருக்குதா, அந்த தூசியை உதறி விட்டுருங்க. அந்த பாவம் நமக்குள்ளார பாவம் இல்லை என்போமானால், ஒரு வசனம் இருக்குதுல்ல, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவமில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இருக்குது, அன்னன்னைக்கு இருக்குது. வாயில வார்த்தையில சொல்லாட்டி கூட இருதயத்தில் நினைக்கிறோம்ல. இப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்குது. யார் இப்போ அன்பு கூறாமல் இருக்கிறா? எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்குமில்ல, வார்த்தையை பிடிக்குமில்ல. ஆனால் அன்பு கூறுறதுனா என்ன? அதன்படி நடக்கணும். அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவ நீதியை நிறைவேற்றணும். அது குறைவாக இருக்கும்போதே அது பாவமாய் மாறுகிறது. அப்போ அந்த பாவங்கள் நம்மளால் முடியலையா? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இன்னைக்கு செய்யலை, இன்னைக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா, நான் நாளைக்கு இதை புதுப்பிச்சு கொள்கிறேன். எதையோ ஒன்று அவர்கிட்ட சொல்ல நம்ம பேசுகிறத கேட்டு தான் அவர் அங்கே பரிந்து பேசுவார். நம்ம ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருந்தோன்னா அங்கே இயேசு கிறிஸ்து நம்ம நிமித்தமாக எதுக்கு பரிந்து பேசுவார்? நம்மளுடைய பாவங்களை அந்த பூமியில் தேவ சமூகத்தில் அறிக்கைட்டுட்டே இருக்கணும். பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அந்த உலகமே அப்படியே உழைச்சேற்றுக்குள்ளார பொல்லாங்கனுக்குள்ளார இருக்குது. நமக்கே தெரியாத ஏதாவது இருக்கும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் ஏதாவது ஒன்று உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஏதாவது இருக்கா? வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருக்கா? ஆராய்ந்து பார்க்கணும் அன்னன்னைக்கு. ஏன்னா நம்ம கரை திரையற்றவர்களாக அங்கே ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், காத்திருக்கணும். அவர் சந்நிதி முன் நிற்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அன்னைக்கு போய் எல்லா கரையும் ஒரு வாரமாக இப்போது பயங்கரமான மழை, நிறைய வீடுகளில் என்ன சேர்ந்துருக்கும்? துணிங்க சேர்ந்துருக்கும். மொத்தமாக போட்டு துவைக்கணும். ஏன்னா துவைச்சி போட்டாலும் யூஸ் கிடையாது, காயாது. அது வேறு ப்ராசஸிங் வேறு மாதிரி ஆயிரும். அது மாதிரி மொத்தமாக அத்தனையும் அவருடைய வருகை வர நாளில் எடுத்துக்கொள்ள அந்த எல்லா அழுக்கையும் நீக்கிடலாம் நம்ம அன்னைக்கு நினைக்க முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் ஆயத்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டே வரும்போது தான் அந்த நாள் வரும்போது எக்கால சத்தம் தொனிக்க ஆரம்பிக்கும். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாயிருவோம். கரை திரைவற்றவர்களாய் நம்ம நிற்கணும். அந்த நேரத்தில் தான் மறுரூபம். எல்லாத்தையும் ஆண்டவர் மறுரூபமாக்குறாருன்னா உலகமே எல்லாம் பின்னாடி அப்படியே மேலே வந்துருமே. அப்போ இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வழி கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர்னு ஏன் எழுதப்பட்டிருக்குது? ஜீவனுக்கு போகிற வழியில் ஒரு சிலர் தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. நித்தியத்துக்கு எல்லாரும் போகணும்னு ஆண்டவருக்கு ஆசை, எல்லாரும் வரணும்னு ஆசை. அதனால தான் அவர் சீஷருக்கு கட்டளை கொடுக்குறாரு, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
ஆசைதான், எல்லாருக்கும் ஆசைதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் தான், இல்லைன்னு சொல்ல வேத வசனத்தின்படி. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்குரிய அந்த காரியங்கள் முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அவருக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இங்கே இந்த கூட்டம் இருக்குது, இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டங்களையும் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் தான், முடிவு பரியந்த நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் நித்தியத்துக்கு சொந்தமாக மாறுவார்கள். கல்யாண வஸ்திரத்தை ஒருத்தன் போட்டு வரலன்னு சொல்லி அவர் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, ரெடி பண்ணி வச்சாரு விருந்து. கூப்பிட்டவங்க வரல. அப்போ நீங்கள் போய் அங்கங்கே வழியருகே உள்ளவங்க, அங்கங்கே ரோட்டில் இருக்கிறவங்க, சாலையோரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சப்பானியர், ஊனர், குருடர் எல்லாத்தையும் இழுத்துட்டு வான்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, இவர் பேசாமல் விடலாம்ல அந்த எஜமான். சரி, நம்ம யாரையோ தானே கூப்பிட்டுருக்குறோம், அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு. ஏன் அவருடைய கண்ணு வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருத்த மேலே ஏன் போச்சு? அவ்வளோதான். ஆண்டவர் அவ்வளோ கவனமாக பார்ப்பார். அப்போது அவர் வந்தது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். அந்த யூதர்கள் அவங்களை என்ன செய்யலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் நமக்கு புறஜாதி ஜனங்களுக்கு அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதனால தான் அந்த புறஜாதி ஜனங்களை கவனமாக பார்ப்பார். கரெக்டாக கல்யாண வஸ்திரம் இருக்கா, கரெக்டாக ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா, கரைத்திரையற்றவர்களாக இருக்கிறாங்களா, ஜாக்கிரதையாக இருக்காங்களா, பரிசுத்தமாக இருக்கிறாங்களா, லிஸ்டே இருக்குதே. அதில் முதல் தொடக்கமே இப்படி பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் வெளிப்படுத்தல இருக்குது. அவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. எங்கே போவாங்க? அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். ஊழியர்களுக்கே அந்த நிலைமை. எல்லாமே செய்கிறோம் சொல்கிறாங்க ஊழியக்காரங்க, உங்கள் நாமத்தினால பிசாசை துரத்தணும், அற்புதங்களை செஞ்சோம், வியாதியஸ்தில் சுகமாக்கணும், இன்னும் என்னென்னவோ சொல்லியிருந்தா நிறைய லிஸ்ட் வந்திருக்கும். ஆண்டவர் ஏன் என்ன சொல்கிறாரு? அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. என்ன பரிதாபமான நிலைமை இல்லை? அவர் கடைசி நேரத்தில் அவர்கிட்ட கிருபை எதிர்பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆயத்தமாயிடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர் நமக்கு பேசுகிற நாட்களில் கேட்குற காரியங்களை வைத்து, நம்ம வேதத்தை வைத்து, வேதத்தை உள்ள ஆராய்ந்து பார்த்து, வேதத்துக்குள்ளார போய் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அதை நம்ம கேட்டு, நம்ம இருதயத்துக்குள்ளார அதை வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. மொத்தமாக கடைசி நாள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோன்னா நிச்சயமாக போகும், ஜீவன் போகும். ஆனால் நம்ம போகிறோமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஜீவன் நிச்சயமாக ஒரு நாள் போய்த்தாகும். அது எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போஸ்டிங்கில் இருந்தாலும், மனுஷன்தான், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஆனால் அந்த ஜீவன் எங்கே போகுது அதுதான் முக்கியம். அதுக்காக தான் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் நித்தியத்துக்கு வரணும். அதுதான் நித்திய ஜீவன். இரண்டாம் மரணத்தில் சேதப்படுத்தப்படாத அந்த ஜீவன் எங்கே வரணுமா? நித்தியத்துக்குள் கடந்து வர வேண்டும். நித்தியமாக. ஏவாளும் ஆதாமும் இழந்ததை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக, ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிப்பதற்காக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி ஒரு 7-8 காரியம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக, இயேசுவோடையே அந்த இடத்துல உலாவி கொண்டிருப்பதற்காக, பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக, இழந்து போன ஒரு கூட்டத்துக்கு பதிலாக நம்ம அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தில் அதிக விசுவாசம் வைக்கணும். ஒரு சகோதரி எனக்கு மதுரை வீராக்குடின்னு சொன்னாங்க, அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு ஜனவரி மாதம் மேரேஜ் அன்னைக்கு பேசியிருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி நிச்சயிக்கு மேரேஜ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 10ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடியே மார்ச் ஏப்ரலெல்லாம் இன்விடேஷனில் அடிச்சிட்டாங்க. எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிடுச்சு. ஏப்ரலில் அந்த பொண்ணு எங்கேயோ வேலைக்கு போகும்போது கீழே விழுந்து கால் ரொம்ப மோசமான கண்டிஷனு. அப்போ அதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியல, போய் கட்டு போட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அந்த ப்ராசஸிங் நடந்துட்டுருக்குது. எப்போது? ஏப்ரல் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு 2 மாதம் தான் இருக்குது. சரின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இயேசு ரத்தத்தை எடுத்து நைட்டு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தாராமா. என்ன உணர்வு அப்படின்னு சொன்னால், எரிக்கோ கோட்டை 7 நாளில் உடஞ்சிச்சு இல்லையா, அது மாதிரி நான் என் பாப்பாவுக்காக, என் பொண்ணுக்காக 7 நாட்கள் என்ன செய்வேன், இரவு நேரத்தில் நடு ஜாமத்தில் இயேசு ரத்தத்தை வாசிக்கிறேன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க. வாசிக்கிறதுக்கு புக்கு கிடையாது.
அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யூடியூப்லேயே பார்த்து அது கூடயே சேர்ந்து மிட் நைட்டில் எழுந்திரிச்சு டெய்லி 3:30 மணிக்கு 7 நாள் வாசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நடக்கிறது கட்டு போட்ட பிறகு தான் வாசிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டு அவிழ்க்கும் போது விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விசுவாசம், பயங்கரமான விசுவாசம் அந்த சகோதரிக்கு. அப்போ வாசித்து போய் கட்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமாலாம் சரியாகலை. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அந்த வீக்கம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கு அப்போ மறுபடியும் அடுத்த இந்த கட்டு நீங்கள் போடக்கூடாது, இந்த கட்டில் இருந்தால் பிள்ளை நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ புத்தூருன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் அங்கே கட்டு போட்டிருக்காங்க. அங்கே போட்டோன்னா அவங்க மே மாதம் 8ஆம் தேதி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 10 கல்யாணம். சரி போய் கட்டு போட்டு கட்டு மறுபடியும் 20 நாளோ 15 நாளோ வச்சு பிரிச்சிருக்காங்க. பிரித்த உடனே நடக்க முடியல, சுத்தமாக நடக்க முடியல. 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. ஆனால் இந்த சகோதரிக்கு நான் ரத்தத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணிட்டேன். அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். எனக்கு ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த அற்புதம் நடக்கும். நான் இன்னைக்கு எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே அந்த 10ஆம் தேதி எனக்கு அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த மகளையும் பலப்படுத்திட்டு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படியே இரு, ஆனால் நான் அனுப்புன ரத்தம் அது வெறுமையாக திரும்பாதுன்னு சொல்லிட்டு அவங்க வைராக்கியமாக இருந்திருக்காங்க. வேலைகள்லாம் நடக்குது. ஆனால் இந்த கல்யாண காரியத்தினால இந்த பிள்ளையை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா வாக்கரில் வச்சு நடக்கிறதுக்கே வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. வாக்கரில் வச்சு நடக்கிறதுக்கே அது ரொம்ப கஷ்டப்படுது. அப்படியே குனிஞ்சு தான் நடக்குது, நொண்டி நடக்குது. எங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு பார்லர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. தூக்கி காரில் போட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. கால் ஒன்றுத்துக்குமே ஆகாத அந்த நிலைமையில் இருந்தபோது 9ஆம் தேதி வீடியோ நான் பார்த்தேன். அவங்க வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த வாக்கரை வச்சுட்டு நொண்டி நடக்குது. அப்படியே வேர்க்குது அந்த லெவலுக்கு. 2-3 பேர்த்தோடைய கையும் பிடிக்குது, வாக்கரையும் பிடிக்குது, காலை எடுத்து வைக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே 2-3 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே 9ஆம் தேதி முடிஞ்சு அந்த தாய் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்களாம் எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி தான் இருக்குது. கல்யாணம் எப்போ? அடுத்த நாள் 10ஆவது நாள் வருதுங்க. உண்மை என் செல்லில் இருக்குது, வீடியோ வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 10ஆவது நாள் அந்த மாப்பிள்ளையோட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மாப்பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு அப்படியே நடக்குதுங்க. பயங்கரமான ஒரு ஆச்சரியம். எனக்கு அந்த விசுவாசம் பார்த்த உடனே என்னுடைய விசுவாசம் உள்ளே கொழுந்து விட்டு எறிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த தாய் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க, சிஸ்டர் நான் வேற ஒன்றுமே பண்ணலை, ரத்தத்தின் மேலே அந்த விசுவாசத்தை வச்சேன். ஆண்டவர் சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தின் மேலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலே வச்ச அந்த விசுவாசம் அந்த 10ஆவது நாள், ஜூன் மாதம் 10ஆவது நாள், யாராலுமே நம்ப முடியல. அந்த பையனே கண்ணை தொடச்சிட்டு போகுது. அந்த லெவலுக்கு அந்த ஸ்டெப்பில் அப்படியே அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் அந்த பொண்ணை நடக்க வச்சார். அதனால தான் அந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பும்போது என்னைக்கு இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை வெளிப்படும். அதை தான் அப்படியே தியானிச்சிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் மேலே வைத்த விசுவாசத்தை குறித்து அவர் பேசும்படியாக ஒரு ஏவுதல் கொடுத்ததுனால தான். ரத்தத்தை குறித்து நான் பேசலை, நிறையா இருக்குது. அந்த விசுவாசம் ஆழமாக இருக்கும்போது நிச்சயமாகவே ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ரத்தத்தில் அந்த ஜீவன் இருக்குங்க. ஆனால் விசுவாசிக்கணும். இப்போ இவங்க கடந்து வந்த பாதை பயங்கரமான பாதை. எப்படி இருந்திருக்கும்? 2 நாளில் கல்யாணம்னு சொன்னால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பொண்ணுக்கு ஒரு சாரி எடுக்க கூட போக முடியாத கண்டிஷனு, எதுவுமே பண்ண முடியல. அந்த பிள்ளை ஒரே வேதனை, அழுக, கண்ணீர், அப்படி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருந்த அந்த பிள்ளைய எப்படி திருமணம் நடக்குமா நடக்காதா, எத்தனை மன உளைச்சல் இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த பையன் வீட்டில் ஒரு நல்ல குடும்பமாக இருந்த தொட்டு இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாமல் இது பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த 10ஆவது நாள் நடக்க வைக்கிறார். என் கண்ணால் பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த ரத்தத்தை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணிட்டாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பைபிளில் எங்கெல்லாம் இருக்குது, அந்த ரத்தத்தினுடைய வல்லமை, அந்த ரத்தத்தினுடைய வல்லமை அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து ருசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் 40 விதமான ரத்தத்தை நான் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரத்தம்னு சொல்லிட்டு 40 விதமான காரியங்களை செய்து எனக்கு அப்போ தான் தெரியும். அதை போடும்போது தான் தெரியுது, ஆண்டவரே எனக்கு தெரியாது இந்த 1000 ரத்த பலியை
நான் ஒவ்வொரு நாளைக்கு 25 நான் பிரித்து நான் வாசிப்பேன். அதிலே வாசிச்சிருக்கிறேன். இது ஆரம்பத்தில் போட்டது. அதிலே வாசிச்சிருப்பேன். ஒரு ரத்தத்தை குறித்து பேசியிருப்பேன். அப்போது அந்த 40 விதமான ரத்தத்தினுடைய வல்லமையை நம்ம எடுத்து தியானிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 40 விதமான அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சாதாரணமானது அல்ல. அவர் அடிக்கப்பட்டு, பாடுபடுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவர் சித்திரவதை பண்ணப்பட்டு அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு அது தெய்வ சித்தமாக இருந்துச்சு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். புரியுதுங்களா? அந்த பாடுகளை அவரால் பார்க்க முடியாத நிலையில் ஒரு நிமிஷம் அந்த பாவமெல்லாம் அவரை சூழ்ந்துருச்சு. என்னுடைய மகன் பரிசுத்தமான ஒரு பாத்திரமே அப்படின்னு சொல்லி பாவம் இப்படி சூழ்ந்திருக்கான்னு அவரை ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கண்ணை திருப்பும் போது தான் 4வது வார்த்தை வருது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டே. புரியுதுங்களா அந்த வார்த்தை? ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருந்தது போல் இவர் பூமிக்கு வந்தபோது கூட அந்த நினைவுகள் ஒன்றாவே இருந்துட்டு வந்துச்சு. இன்றைக்கி அதை தான் தேவன் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அவர் சிந்தின ரத்தத்தை நம்ம இருதயத்தில் தியானித்து, இயேசு நமக்காக இப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தினாரே, இப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணாரே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாய் நம்மை மாற்றினாரே, எங்கேயோ அடிமைத்தனத்தில் கடந்தோமே, யாருக்கோ சொந்தமாக இருந்தோமே, இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு சொந்தமாய் நமக்கு சொந்த இரட்சகராய் மாறி நம்மளுடைய ஆத்மாவை மீட்டு கொள்ள நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நம்மளுடைய நினைவு இயேசுவோடு கூட இருக்கணும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் என் தேவனுடைய வசனமும் அப்படியே ரொம்ப ஐக்கியம். அதுக்குள்ளார அப்படியே உள்ள வர 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 அந்த அபிஷேகம் நமக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோதனைகள் இருக்கும், கடந்து வர பலன் கொடுப்பார், தாங்கி கொள்ள பலன் கொடுப்பார், தப்பிக்கொள்ள போக்கை உருவாக்குவார். சோதனை இல்லாத எந்த மனுஷனும் ஜீவனுக்குள்ளே போக முடியாது. சிட்சை இல்லாத மனுஷன் போக முடியாது. உபத்திரவம் இல்லாத மனுஷன் ஜீவனுக்குள்ளார நித்திய ஜீவனை பெற முடியாது. சிலுவை இல்லாத ஒரு மனுஷன், சிலுவை சுமக்காத ஒருத்தர் ராஜ்யத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருக்குள்ளார நடக்கும். நம்ம அவர் சொல்கிற காரியங்களை நிறைவேற்றிட்டு வரும்போது நம்மளுடைய முள்ளுகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன்னா முள்ளுக்குள்ளார வச்சு தான் அவர் சொல்கிறாரு, முள்ளுகளுக்கு மத்தியில் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அங்கே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே பிரியமானவள் இருக்கிறாள். அவரே சொல்கிறாரு, அவருக்கு தெரியுது இங்கே வச்சாதான் என்னை நோக்கி பார்க்க முடியும். உபத்திரம் இல்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப நெருங்கி வர முடியாது. நன்றி சொல்லலாம், நன்றியோடு இருக்கலாம், என்னை இப்படி வச்சுருக்கீங்களே, எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கிறேனேன்னு. ஆனால் வேதனை வரும்போது தாங்க, அந்த சோதனைகள் வரும்போது தான் விசுவாசம் என்கிற அந்த ஆயுதம் சோதிக்கப்படுது, பரீட்சை உண்டாக்கப்படுகிறது. அதான் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம்தான் சோதிக்கப்படுவதற்காக தான் சோதனையை அனுமதிக்கப்படுது. எல்லாருக்குமே ஒரு சோதனை வருதுன்னா, இந்த நிலையில் நீ கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறியா, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறியா, அந்த ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறியா, அந்த விசுவாசம் தளர்ந்து போயிருமா போகாதா, அந்த நிலைமைக்கு தான் சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். புரியுதுங்களா? அந்த விசுவாசம் ஜெயம் எடுத்துருச்சுன்னா, விசுவாச புடமிட்டீர் நன்றி அப்படின்னு சொல்லி பாடுறார் இல்லையா, அந்த விசுவாசம் ஜெயிச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மை தேவன் அழகாக மீட்டெடுத்துருவார். அதுக்கு தான் சோதனைகள். ப்ரொமோஷன்ஸ் வரணும்னா சோதனைகள் வரத்தான் செய்யும். இல்லை இருக்கிற மாதிரியே நாங்கள் இருந்துக்கிறோம், எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறோன்னா உங்களுக்கு சோதனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் சில பாதைகளை கடந்து வந்து தான் ஆகணும். இப்போது அதான் நான் யோசிப்பேன், இந்த இரத்தத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நரகத்தினுடைய பாதாளத்தினுடைய சக்திகள் அழிக்கப்படுதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம ஊழியத்தின் மூலமாக உச்சரிக்கப்பட்டு வருகிறது, அறிக்கை பண்ணப்பட்டு வருகிறது. எத்தனை சக்திகள் அழிந்து போயிருக்கும் பாருங்க, நினச்சி பாருங்க, எத்தனை சக்திகளினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருக்கும். நம்ம ஈஸியாக விடுதலை பெற்றுட்டாங்கன்னு சொல்கிறோம். விடுதலை பெறுவதற்கு என்ன காரணம்? அவர்களை பிடித்திருந்த, அவர்களுக்குள்ளார இருந்த, அவர்களுக்கு விரோதமாக இருந்த அத்தனை விதமான சக்திகள் அங்கே அழிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த ஊழியத்தில் கிடைத்த ஒரு மகத்துவமான காரியம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000. அநேக ஊழியத்தில் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த ரத்தம் சாதாரணமானதல்ல. அறிக்கை பண்ணுங்க,
கொஞ்ச நாள், ஒரு நாளைக்கு 100 அறிக்கை பண்ணுங்க. ரத்தம் அறிக்கை பண்ணப்படுகிற இடத்துல தேவ பிரசனம் இறங்கி ஆகும். மாம்சத்தின் உயிர் ரத்தம், ஆண்டவருடைய வார்த்தையின் உயிரே ரத்தம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட அந்த வார்த்தை ஜீவன் எப்போ வந்தது? ரத்தம் சரீரத்தில். அந்த ரத்தம், அவரும் ஒரு குழந்தையா தானே பிறந்திருப்பாரு. அந்த ரத்தம் தான் வார்த்தைக்கே ஜீவனை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வார்த்தைக்கு ஜீவன் ரத்தம். அந்த ஜீவனை தான் நம்ம ஆத்மாவுக்கு போடுறாரு. புரியுதா? அப்போ ஆத்மா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருந்தா நம்மளுடைய ஆத்மா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அதனால் வார்த்தையின் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும், இது ரெண்டையும் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி விசுவாசத்தோடு பயன்படுத்தும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நிரூபித்து காண்பிப்பார். விசுவாசம் வேணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆண்டவருடைய நாமம். முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற நாமம், நாவு யாவற்றையும் அறிக்கை பண்ண வைக்கிற நாமம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி ஆண்டவர் கீழ்ப்படிந்ததுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினுடைய அபிஷேகம் என் மேலே இறங்கட்டும். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? சாத்தானை ஜெயித்திட்ட ரத்தம், சத்துருவை அழித்திட்ட ரத்தம், சிலுவையில் சிந்திய ரத்தம், நம் பாவங்களெல்லாம் மன்னிக்கிற ரத்தம், சாத்தானை ஜெயமெடுத்த அந்த ரத்தம், சாபங்களை முறித்த ரத்தம், வியாதிகளை நீக்கின ரத்தம், பிசாசின் கிரியைகளை அழித்த ரத்தம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாக இருக்கிறபடினால அந்த ரத்தத்துக்கு வேறு யாருமே, அந்த ரத்தத்தை யாருமே சிந்த முடியாது. அப்படியே சிந்தினாலும் அந்த ரத்தத்தினுடைய வல்லமை யாருக்குமே கிடையாது, இயேசு ஒருவரை தவிர. அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை இப்பொழுது இந்த சபையில் ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த ரத்தத்தினுடைய வல்லமை, நீதிமானாக மாற்றுகிற ரத்தத்தின் வல்லமை, மாசற்ற ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அனுதினம் நம்மை நடத்துகிற ரத்தம், நரக சக்திகளுக்கு நம்மை பாதுகாக்கிற ரத்தம், பாதாளத்தினுடைய வல்லமைக்கு நம்மை தப்புவிக்கிற ரத்தம், பிசாசினுடைய வல்லமைகளை, மந்திரவாத கிரியைகளை அழிக்கிற அந்த ரத்தம் இப்ப நம்ம மேல ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உங்க ரத்தத்தினுடைய அபிஷேகம் எங்க மேல இறங்கி தேவனே எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா அவனுடைய சத்துருவினுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. ஒரே ஒரு வெப்பன் ஆண்டவரே, உங்க ரத்தம், அந்த ரத்தம் வார்த்தையில் இருந்து ஆண்டவரே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சிதைக்கப்பட்டு, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அழிக்கப்பட்டு, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கசக்கப்பட்டு ஆண்டவரே அந்த மரணத்துக்கு முன்பதாக அத்தனை காரியங்கள் ஆண்டவரே நடந்து சிந்தின ரத்தம் ராஜா. தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வார்த்தையை யாரும் அழிக்க முடியல, வார்த்தை யாரும் ஆண்டவரே நிரந்தரமாக மரணத்துக்குள்ளார கொண்டு போக முடியல. 3வது நாள்ல உயிர் தெழுந்தீரே. அந்த ரத்தம் அப்பொழுது உயிர் பெற்றதே, அந்த ரத்தத்தில் அந்த உயிர் தெழுந்த வல்லமை எழும்பியதே, அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவரே எங்க எல்லார் மேல இறங்கட்டும். சரீரத்தில் பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு மேல இறங்கட்டும். எந்த சக்திகள் இந்த குடும்பங்களை ஆட்கொண்டிருந்தாலும் அந்த சக்திகளை அழிக்கிற ரத்தம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இறங்குவதற்காக நன்றி செலுத்துவோமா? அந்த ரத்தம் இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டாம். அந்த ரத்தத்தை பயன்படுத்துங்க, ரத்தத்தை தியானிங்க, ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க, ரத்தத்தை குறித்து வேத வசனங்களை வாசித்து அந்த வாசிப்புக்குள்ளார, தியானத்துக்குள்ளார கடந்து போய் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ரத்தத்தினால விடுதலை உண்டு. நான் சிந்திய ரத்தத்தினால விடுதலை உண்டு. என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜீவனை கொடுக்கிற அந்த ரத்தம் ஆண்டவரே, ஜீவனை கொடுக்கிற உம்முடைய வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை ராஜா இன்னும் ஆழப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க
வெளிப்படுத்துங்க. விசுவாசத்தின் வல்லமை எங்களுக்குள்ளார இறங்கி வருவதாக. விசுவாசத்தின் அக்கினி இறங்கட்டும். வார்த்தை குறித்த விசுவாசம், ரத்தத்தை குறித்த விசுவாசம், பரிசுத்த ஆவியை குறித்த விசுவாசம், உங்க நாமத்தை குறித்த விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இப்பொழுது இறங்கி கிரியை செய்து எல்லா அந்தகார சக்திகளிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட அப்பா நீர் அந்த அனலை ஊற்றுவீராக, அக்கினியாய் பற்றி எரிய வைப்பீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை ஆண்டவரே, குடும்பத்தை, பிள்ளைகளை, சபையை எல்லாரையும் உங்க ரத்தத்துக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமாய் இருந்தாலும் இயேசு சிந்திய ரத்தத்தினால அது வாய்க்காமல் போகட்டும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.